அதனால நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தொகுதி வந்து திமுக கைவசம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவுன்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் 4 முனை போட்டியில பாத்தீங்கன்னா திமுக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கடுமையான போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதியில நிலவும். ஏன்னா பிஜேபி அவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான சில கட்சிகளும் இருப்பாங்க. தாவேக கண்டிப்பா வாக்குகளை பிரிப்பாங்க. இப்போ சேகர் பாபு அவருடைய வாக்குகளையும் பிரிப்பாங்க. அதே மாதிரி அதிமுக அவங்க வாக்கையும் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது கண்டிப்பா இந்த தொகுதி வந்து திமுக வந்து கைவசம் இருந்து அது வந்து அதிமுக கிட்ட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, திமுக கிட்ட இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. இப்ப இருக்கிற கள சூழ்நிலை 4 முனை போட்டியில திமுக வெல்லும். ஆனா அந்த வெற்றி திரு சேகர் பாபு அவர்களுக்கு வந்து எளிதில் கிடைக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. தொடர்ந்து 3 முனை போட்டியா இருந்தா உறுதியா இந்த தொகுதியை வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி, ஏன்னா தாவேகா உள்ள வந்துரும், பிரிச்ச வாக்குகளை ஒண்ணு சேர்க்கும் போதோ அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 4 முனை போட்டியில கஷ்டப்பட்டு தான் திமுக வந்து இந்த இடத்தை பிடிக்கும். 3 முனை போட்டியில எளிதா அதிமுக இந்த தொகுதியை பிடிக்கும். அப்படிதான் நம்ம இந்த தொகுதியை பார்க்கணும்.